அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். என்னடா இவ சனிப்பெயர்ச்சிக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாளே அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி, குரு பேச்சு, ராகு கேது பேச்சு, இந்த பேச்சுகள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. இந்த பேச்சுகள் சாதகமான சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு சாதகமான பலன்களும், பாதகமான சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு பாதகமான பலன்களும் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சிகளை நம்ம கண்டிப்பாக கொண்டாடியே ஆக வேண்டும். கொண்டாடியே ஆக வேணும்னா பட்டாசு வெடித்து புது துணி எடுத்தெல்லாம் உங்களை கொண்டாட சொல்லலை. ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த சனி பகவானை நோக்கி, சனி பகவானே என்ன நல்ல பார்வையாக பாரு, எனக்கு எந்த ஒரு பெரிய சோதனை கொடுக்கக்கூடிய இடத்துல நீ இருந்தாலும் பெரிய லெவலில் சோதனையை கொடுக்காத, என்னையும் கொஞ்சம் கர்ட்டசி, ஒரு பரிதாபப்பட்டு என் மேலே ஒரு பாவப்பட்டு கொஞ்சம் எனக்காக நீ கருணை பார்வையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்குமே சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். எதிரிகள், போட்டி, உழைப்பு, கடன், ஹெல்த், இதிலெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை தரப்போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எதிரிகள் உருவாகலாம். நீங்கள் செய்த கர்ம வினைகளின் சார்பாக உங்களுக்கான எதிரிகளை உருவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். உங்கள் மேலே குற்றங்கள் சுமத்தப்படும். நீங்கள் குற்றவாளியாக நிற்கப்படுவீர்கள். உங்கள் மேலே வீண் பழிகள், அவதூறுகள், அவமானங்கள் இதிலெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய உழைப்பை நீங்கள் கடினமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய தடை, தாமதம், பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். பணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே இந்த ஒரு 2.5 வருஷ காலம் நீங்கள் அல்லல் படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2.5 வருஷ காலம் மட்டும் இல்லை, அடுத்தது வரக்கூடியது உங்களுக்கு கண்டசனி வருது. அப்படின்றப்போ இப்போவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்னா பண விஷயத்தை நிறைய சேமிங்க, கடனை வாங்காதீங்க, சேமிக்கக்கூடியதாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருதா, இப்போவே போயிட்டு அதை பார்த்துருங்க. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், எலும்பு பிரச்சனை வரலாம், மன அழுத்தம் வரலாம், மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் ஏற்படலாம். ஸோ அப்போ பணத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே சமயம் உடல் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. நிறைய உழைப்பை கொடுங்க. அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை தான் காணப்படுது. இருந்தாலும் உங்களுடைய நோய், கடன், எதிரி, போட்டி இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தான் வெற்றி வகையை நீங்கள் சுட முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் எதிரியா, நான் அடித்து தும்சம் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வீம்பு பேசுனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்ட சனி, அஷ்டம சனின்னு அடுத்தடுத்த 2.5 வருஷங்கள், இன்னொரு இந்த 2.5 வருஷம் இல்லாமல் அடுத்தது 2.5 இது எல்லாமே உங்களுக்கு சோதனையான காலகட்டம் தான். அப்படி இருக்கும்போது இந்த 2.5 வருஷத்துலேயே உங்கள் மனசை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி, உடம்பு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த 2.5 வருஷ காலங்கள் உங்களுக்கு சோதனையான காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால சில பலன்கள் மாறுபடலாம். அப்படி மாறுபடும் போது உங்களுடைய இந்த கர்ம வினைகள் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் சனியை மட்டும் வச்சு பார்க்கும்போது இந்த 2.5 வருஷம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கடன் வாங்குறது தவிர்க்கணும். நோய் வந்துச்சா, ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. அனாவசியமான பொருட்களை வாங்காதீங்க. தேவையில்லாமல் காசை செலவு பண்ணாதீங்க. உங்களால் எப்படியெல்லாம் சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காசை சேமித்து வைங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை எதிர்நோக்கியும் நம்ம காசு வருதுன்னா அதை எப்படி சேவ் பண்ணி வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்றது இருக்கணும். ஸோ ஜென்ரலாகவே நீங்களும் விநாயகர் வழிபாடை ஏற்படுத்திக்கோங்க, ஹனுமான் வழிபாடை ஏற்படுத்திக்கோங்க, மற்றும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அவருடைய மனசை குளிர வைங்க. ஸோ எல் தீபம்ன்றப்ப நிறைய பேர் வீட்டில் எல் தீபம் ஏற்றலாமான்னு சொல்லுவாங்க. வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது, நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். கோயில்களில் நீங்கள் எல் தீபம் ஏற்றலாம். ஸோ இல்லைனா சுத்தமாக ஆட்டப்பட்ட, செக்கில் ஆட்டப்பட்ட கொடிய எண்ணெயை வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம், அபிஷேகங்களுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அப்படியும் இல்லை, அதெல்லாம் என்னால் முடியலன்ற பட்சத்தில் ஒரு ஏழைகளுக்கு காலணிகளை வாங்கி கொடுக்கலாம். இல்லைனாக்கா ஒரு
காகங்களுக்கு உணவு வைக்கலாம். இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் சனியினுடைய மனதை குளிர்விக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம்.